எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்னோட கோல்டு இயரிங் அதுக்கப்புறம் கோல்டு டாலர் கலெக்ஷன் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட் இயரிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு பூக்கம்பல். இது ஒரு ஷோரூமில் வந்து ஒயிட் ஃபுல் ஒயிட்டில் வந்து சில்வரில் நாங்கள் பார்த்தோம். அதை மாதிரி கோல்டில் பண்ணித்தர சொன்னோம். அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக லீஃபை மட்டும் க்ரீனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையாக அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இது ஒரு எலகண்ட்டான கம்பல். இது வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்குமே சூட் ஆகும். இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 கிராம்ஸ். என்னோடய ஃபேவரட்டான இயரிங்ஸ். ஸோ அடுத்து ஒரு பூக்கம்பல் தான். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இது வந்த டைமில் வாங்கினது தான். இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கிராம்ஸ். அடுத்து இந்த கம்பல், இது நான் 8th படிக்கும் போது வாங்கின கம்பல். இது ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்படியே இருக்குது. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 3 கிராம்ஸ் தான். அடுத்த கம்பல் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் டைப் கம்பல். இது நான் பிரின்ஸில் வாங்கின ஃபஸ்ட்டு ஜுவல்லரி இது தான். இது வந்து ரிங் டைப் தான். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இதில் 2 லாக் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு லாக்கு, அடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு லாக்கு. நார்மலாக ரிங் டைப் இருக்க கம்பல் வந்து போட்டிங்கன்னா தலைலாம் வாரினா சீப்பு பட்டு அது கைண்டி விழுந்துடும். இந்த மாதிரி கம்பலில் வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. இன்னொரு அட்வான்டேஜ் இந்த கம்பல் என்னன்னா இந்த சைடும் நம்ம போட்டுக்கலாம், திருப்பி இந்த சைடுமே போட்டுக்கலாம். இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ். அடுத்த கம்பல் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கம்பல். ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் மந்த் ஏர்னிங்ஸில் நான் என் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த கம்பல் இது. ஸோ அம்மாவுக்குன்றதுனால இந்த டிசைன் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அம்மா இப்போ என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக அவங்க கிட்டேருந்து இப்போ வாங்கிட்டு வந்தேன். இதோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ். இது வந்து 24,000க்கு வந்து நான் 2020 ஜூன் வந்து நான் வாங்கினேன். என்னோடய ஃபர்ஸ்ட் மந்த் ஏர்னிங்ஸ் வந்து 25,000. ஸோ அம்மாவுக்கு வந்து இது 24,000க்கு நான் வாங்கிட்டு பேலன்ஸ் இருந்த 1000க்கு என்னோடய அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு நான் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணேன். ஸோ நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும், நம்ம எவ்வளோ ஜுவல் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் மந்த் ஏர்னிங்ஸ் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம காசில் வாங்கின கோல்டெல்லாம் வந்து ஸ்பெஷலான மூமெண்ட்டு தான். அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இது என் அம்மா போடும்போது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம அம்மா வந்து நமக்கு எவ்வளோ பொருள் வாங்கி கொடுத்துருக்காங்க, பட் நம்ம அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த பொருள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் என்னென்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்ன்றது வந்து வேறு லெவல் ஃபீலிங். ஸோ இந்த கம்பல் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அடுத்த கம்பல் வந்து இந்த குட்டி ஜிம்மிக்கி. இது வெயிட் வந்து 2 கிராம்ஸ். இது வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. கம்பலும் ஜிம்மிக்கியும் வந்து அட்டாச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அடுத்த கம்பல் வந்து இந்த ஜிம்மிக்கி. இது வந்து மேலே கம்பலும் ஜிம்மிக்கியும் வந்து தனித்தனியாக தான் இருக்கும். மேலே வந்து ரெட் ஸ்டோன் வச்சு கீழே வந்து ஒரு பால் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜிமிக்கி. இது பாடி சரவணாவில் வாங்கினது தான். இது கம்பலும் ஜிமிக்கியும் தனித்தனியாக தான் இருக்கும். ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி கோடு கோடாக போட்ட மாடல். கீழே வந்து ஒரு பால் வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கும். இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 கிராம்ஸ். அடுத்த கம்பல் வந்து இதுதான் வந்து நான் டெய்லி வேர்க்கு வந்து யூஸ் பண்ணுற கம்பல். அந்த சைடு இயரிங்ஸ் ஆக்சுவலி நான் வந்து மெயின் இயரிங்காக தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி கம்பல் தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி கம்பல் போட்டுட்டு தூங்கினா தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்ற கம்பல்லாம் வியர் பண்ணால் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். என் அம்மாவும் என்னோடய மதர்-இன்-லாவும் திட்டுவாங்க, ஏன் இந்த மாதிரி கம்பல் போட்டுட்ருக்கேன்ட்டு. பட் பரவாயில்ல, நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் அதனால் எல்லா கலர்லேயும் நான் வச்சுருப்பேன். இது 2 கம்பல் ஒயிட்டு, அதுக்கப்புறம் க்ரீனு, ரெட்டு. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கம்பலுமே 0.5 கிராம்ஸ். ஸோ அடுத்து வந்து என்னோடய டாலர்ஸை வந்து காமிக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டி டாலர். இது வந்து 2 கிராம்ஸ் டாலர். இது சரவணா எலைட்டில் தான் வாங்கணும். ஸ்டோன் வச்சு டாலர். இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸ் போட்ட டாலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்து இந்த பி லெட்டர் போட்ட டாலர். இது வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணது. இதோட வெயிட்டுமே வந்து 2 கிராம்ஸ். அடுத்து வந்து இந்த கே லெட்டர் போட்ட டாலர். ஆக்சுவலி ஜிஆர்டியில் போய் கேட்டோம், கே வந்து இல்லை. அதுக்கப்புறம் என்னோட மதர்-இன்-லா வந்து அவங்க பழைய ஏரியாவில் இருக்க ஜுவல்லரி ஷாப்பில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. 2 டாலர் வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஒன்று என்னோடய பாப்பாவுக்கு, என்னோடய சிஸ்டர் பாப்பாவுக்கு ஒன்று. 2 பேர் லெட்டர்ஸுமே கேல தான் வரும். நாங்கள் கொடுத்த லெட்டர்ஸ் வேறு, அவங்க செஞ்சது வேறு. அது பெருசாகவும் செஞ்சுருக்காங்க. இதை வந்து நான் வாங்கிட்டு வராதிங்கன்னு சொன்னேன். பட் அவங்க வந்து சரி செஞ்சிட்டாங்கன்றதுக்காக வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு இந்த டாலர் பார்த்தாவே கடுப்பாக இருக்கும். நான் வேறு லெட்டர்ஸ் கொடுத்தேன். ஸோ கலருமே பாருங்கள், இங்கே ஒரு மாதிரி ஃபினிஷிங்கே சரியில்லை. நான் அந்த டைம் வந்து என்னோடய அம்மா வீட்டில் இருந்தேன், நான் சென்னையில் இல்லை. சரி அவங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க.
அவங்க வந்து என்னோடய பாப்பாவுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. சரி கிஃப்ட் பண்ணதுனால வந்து அப்படியே வச்சுக்கிட்டேன் நான். ஃபினிஷிங்குமே பாருங்கள் எப்படி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப கடுப்பான ஒரு பர்ச்சேஸ் தான் இது. ஸோ அடுத்து வந்து இந்த குட்டி ஹார்ட் டாலர். இது வந்து ராணிக்கல் சொல்லுவாங்க. வேறு ஏதோ ஷாப் பண்ண போகும்போது இது ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்தது. இது 0.5 கிராம்ஸ் தான். ஏன்னா வந்து உள்ள ஸ்டோன் மட்டும் தான் இருக்குது, வெளியே மட்டும்தான் கோல்டு. இது வந்து அப்போ வாங்கினது ரொம்ப க்யூட்டாக இருக்குன்ட்டு நான் வாங்கினது. அடுத்து வந்து இந்த டாலர். ஆக்சுவலி இது வந்து முகப்பு கன்வெர்டட் இன்டு டாலர். இது வந்து என் ஹஸ்பண்டோட பாட்டி வந்து யூஸ் பண்ணது. அவங்க அம்மா ஞாபகமாக என்னோட மதரின்லா வந்து வச்சுருந்தாங்க. என்கிட்ட அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. முகப்பு நான் யூஸ் பண்ண மாட்டேன்றதுனால இதை வந்து டாலராக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலி செயினுக்கு போட்டால் ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ அவங்க மெமரிஸ்க்காக நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்து இந்த நெத்திச்சுடி. இது வந்து க்ரீன் அண்ட் ரெட் வந்து ஸ்டோன் கிடையாது, எனாமல் போட்ட நெத்திச்சுடி. கீழே இங்கே வந்து நெல்லிக்காய் பால் ஒன்று இருக்கும். அது கீழே வந்து மகாலட்சுமி அம்மன் போட்ட ஒரு நெத்திச்சுடி. இதோட வெயிட் வந்து 5 கிராம்ஸ். அடுத்து இந்த நெத்திச்சுடி தான். இது கீழே வந்து ஒரு பூ போட்ட நெத்திச்சுடி. இங்கே கீழே வந்து குட்டி பால்ஸ் வந்து நிறைய ஹேங்கிங் இருக்குது. அதனால் அது போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான் என்னோடய கலெக்ஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.